விவசாயிகளின் முதலமைச்சர், வியாபாரிகளின் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி, அதாவது பூத் பாகங்களை, அதாவது கிளை கழகம் தான், பூத் கமிட்டியே கிடையாது, கிளை கழகம். பூத் பாகங்களை எப்படி நம்ம ஒரு கிளை செயலாளர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பூத்துக்கு ஒரு பூத் செயலாளர் போட்டோம். இந்த பூத் பாகங்களை அமைக்கப்பட்ட அந்த நாள் முதல் இன்று வரை நமக்கு உறுதுணையாக இருந்து மிக சிறப்பாக இந்த பாகங்களை அமைக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த பாகங்களை சிறப்பாக அமைக்கப்பட்ட விளைவு ஒன்றிய கழக நகர்கழக பேரூராட்சி கழக செயலாளருக்கு மிக உறுதுணையாக அந்த கிளை கழக செயலாளர்கள், பாக கிளை கழக செயலாளர்கள் உறுதுணையாக இருந்து எடப்பாடி அவர்களுடைய எழுச்சி பயணம் வெற்றி அடைய நமக்கு உறுதுணையாக அந்த பாகங்களை அமைக்கும் போது நமக்கு மிக சிறப்பாக பல ஆலோசனைகளை வழங்கி அதை வெற்றியடை செய்த நம்முடைய இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கோவை மாநகராட்சியுடைய முன்னாள் மேயர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சேமானன் அவர்களுக்கும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு அந்த பாகங்களை உண்டான பணிகள் அடுத்தடுத்து பாகங்களை நம்ம அமைச்சிட்டோம். அதுக்கு என்ன பணிகள் என்பதற்காக ஐடிவி நிர்வாகிகளுக்கு தலைமை கழகத்திலே பயிற்சிகள் அளிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக எடப்பாடி அவர்களால் அறிவிக்கப்பட்டு இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியை கலந்து கொள்ள ஐடிவியினுடைய மாவட்ட செயலாளர் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம், அதே போல் மாவட்ட இணைச் செயலாளர் ஆகிய மணிகண்டன், மணிகண்டன் அவர்களையும் சந்திரசேகர் அவர்களையும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாக வந்திருக்கும் கூடுதல் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா தோட்ட தொழிலாளர் பிரிவினுடைய மாநில செயலாளரான அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ஜெயசிங்கன் அவர்களே சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய ஜான்சன் அவர்களே, மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்களே, பேரூராட்சி செயலாளர் இருக்கிற ரவீந்திரன் அவர்களே, பேரவைக்குரிய மாவட்ட செயலாளரும் தலைமை கழகத்தினுடைய ஆட்சி செயலாளரான தனி மரியாதைக்குரிய தேவாலய ரவி அவர்களே, இலங்கையினுடைய மாவட்ட பொருளாளரும் மிக சிறப்பாக தலைமை செயலாளராக வருகை தந்திருக்கும் அன்பு வந்த 2 பேர் இருக்கும். அதே போல் கழகத்துடைய மூத்த உறுப்பினர்கள் நம்ம எல்லா நிர்வாகிகளும் வந்து நீங்கள் ஒருத்தர் பேர் சொல்ல ஒருத்தர் பேர் சொல்ல விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாரும் பேரையும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் கூறியது போல் எண்ணி, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புறீங்க. இதே பொதுக்கூட்டம்னா ஒவ்வொரு பேரும் நம்ம சொல்லி தான் ஆளுநர் பொதுமக்கள் பார்க்குறாங்க. இது நமக்குள்ளே நடக்கிற ஒரு ஆலோசனை கூட்டமா எல்லாரும் பேரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் முதல் பாசன எட்டு நிர்வாகிகள் வரைக்கும் முதல் நம்முடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டம். இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்தது யார் யாருக்கு எந்தெந்த பணிகள் என்பது அதுக்கு முன்பே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல் மிகச்சிறப்பாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இங்கே வருகை தரும்போது மிகச் சிறப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து இங்கே ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், அதே போல் பேரூராட்சியில் சார்புடைய மாவட்ட பொறுப்பிலிருந்து கிளைக்கழக பூத் செயலாளர் வரைக்கும் மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பான எடப்பாடி அவர்களுக்கு அளித்ததற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கூடுதல் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போல் ஊட்டியாகட்டும் குன்னூராகட்டும் பொதுச் செயலாளர் ஓப்பனாகவே பாராட்டினார். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சுற்றுப்பயணம் போயிருக்கிறோம். ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் இந்த அளவுக்கு இருக்குமா இருக்காதான்னு நம்ப வேண்டியது எல்லாருக்குமே நீலகிரி மாவட்டம்னா அது கீழே பிளைன்ஸ் மாதிரி வரவேற்பு இருக்குமா, பிளைன்ஸ் மாதிரி கூட சேருமா, பிளைன்ஸ் மாதிரி பிரபலமாக இருக்குமா, அது எல்லா எண்ணத்தையும் தகர்த்திருந்து நீலகிரி மாவட்டமும் எந்த மாவட்டத்திலும் சர்ச்சைகள் அல்ல. நீலகிரி மாவட்ட மக்களும் அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதியாக இருப்பார்கள். எடப்பாடி முதலமைச்சர் ஆகும் வரை ஓயாமல் உழைப்பார்கள் என்பதற்கு
இருந்துச்சுங்கிறத நாட்டு இல்லாம நம்மளுடைய பொதுச் செயலாளரும் நம்மளுடைய தலைமை செயலாளர் நல்லா நமக்கு பாராட்டு இருக்காங்க. அந்த பாராட்டு எல்லாமே அத்தனை பேருக்குமே அது சேர்ந்ததாகும். குறிப்பாக அந்த நிகழ்ச்சி வெற்றி அடைகிறதுக்கு நம்ம இந்த பூத்து கிளை ஒரு 6 மாசமா நம்ம விடாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். விடாம தலைமை கழகம் நமக்கு சொன்னதுல இருந்து ஒவ்வொரு ஒன்றிய பேரூராட்சி கூட இணைச்சி ஒவ்வொரு இடத்துலையும் கிளை கழக செயலாளர்கள் இவ்வளவு கட்சியில் இவ்வளவு வேலை சொல்றாங்களே கொஞ்சம் கூட சலிக்காம அந்த வேலையை சிறப்பா செஞ்சு கொடுத்ததுனால நமக்கு எல்லாருக்கும் ஒரு தொடர்பு அதிகமா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு விரும்பி பதிவுக்கு வந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போதுதான் அந்த நிகழ்ச்சி நமக்கு வெற்றியடைய ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அது அப்படியே இன்னும் 6 மாசம் கூட நமக்கு இல்லை. ஜனவரி பிப்ரவரியில் எலெக்ஷன் பிஸி ஆயிடும். இந்த 2-3 மாசத்துல தலைமையில் இருந்து எப்படி ஒருங்கிணைக்கணும், அந்த 9 பேருக்கு உண்டான வேலை என்ன, அவங்க எப்படி தேர்தலை நம்ம பயன்படுத்த போறோங்கிறதுல ஐடிக்கு தனியாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம பூத் கமிட்டி அமைச்சோம் அதை அப்படியே வச்சவங்களுக்காக அந்த கிளை நம்ம அமைக்கல. கிளைக்கழக செயலாளர் அவங்களை எப்படி வேலை செய்ய வைக்கணும், அந்த பூத்து செயலாளருக்கு என்ன வேலை, ஒன்றிய செயலாளருக்கும் கிளை செயலாளர் எப்படி இருப்பாரோ அதே போல அந்த கிளை செயலாளர் பூத்து செயலாளர் என்ன வேலை செய்ய வைக்கணுங்கிறத தனி பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க பேசும்போது சொல்லுவாங்க. அவங்கள ஒருங்கிணைச்சு வாட்ஸ்அப் குரூப் சேர்த்து சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் வீடு வீடா போய் நம்ம கட்சி செஞ்ச சாதனை, இப்போ திமுக ஆட்சியில மக்கள் படுகிற வேதனை கேட்க சொல்லுவாங்க. அதுல ஒரு ஸ்லிப்ல எழுதி நம்ம தலைமைக்கு அதை அனுப்ப சொல்லுவாங்க. அது எப்படியெல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்கான பணி தான். அந்த பணியை ஒன்றிய செயலாளர்கள் மீண்டும் எப்படி நம்ம ஒவ்வொரு ஒன்றியமா நகர வரையாக சேமான தலைமையில் நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து அந்த 9 பேரை பார்த்து நம்ம ஒரு மீட்டிங் வச்சோமோ அப்போ சரியான முறையில் அமைச்சிருக்காங்களா பார்த்துருக்காரு. இப்போ அமைச்சருக்கு அப்புறம் அந்த 9 பேருக்கு என்ன வேலைன்னு சொல்றதுக்காக இன்னொரு முறை அந்த கூட்டத்தை தமிழ்நாடு கொடுக்குறது அதில் ஊட்டி கொள்ளுவோம். நம்ம டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ குழுவில் நம்ம அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒன்றியத்தில் மினிமம் 10 பூத்துக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இல்லை ஒரு 20-25 பூத்து ஒரு இடத்துல பண்ணலாங்கிற மாதிரி பேசியிருக்கோம். பேசி சரி ஓகே அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு இடத்திலும் அந்த 9 பேர் நம்ம வர வச்சு அவங்களுக்கு உண்டான வேலையை நம்ம சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் அந்த நோட்டீஸ் கொடுக்கறது. அந்த 9 பேரை எப்படி நம்ம பிரிச்சு ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னா 100 ஓட்டுக்கு தான் அவர் பொறுப்பாளர். 9 பேர் ஒன்றிணைந்து அந்த 1000 ஓட்டை பார்க்கறது. 100 ஓட்டுக்கு ஒரு ஆள். இப்போ 500 ஓட்டு அந்த பூத்தில் இருக்குன்னா ஒருத்தருக்கு 50 ஓட்டு தான். அந்த மாதிரி அந்த 9 தான் நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சு அவங்களுக்கு உண்டான வேலை செஞ்சு இதுக்கு உண்டான நோட்டெல்லாம் நமக்கு மினிட் நோட்டெல்லாம் வரும். மினிட் நோட்டில் நாங்கள் தலைமையில் மாடல் கொடுப்பாங்க, அடிச்சு கொடுப்போம். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டு வரும். 9 பேர் பூத் கமிட்டியில் இருக்கிறாங்கன்னா 9 நோட்டு ஒரு பூத்துக்கு நம்ம தரப்போம். அந்த 9 நோட்ல என்னென்ன தலைமை கேட்டிருக்காங்களோ அதில் மினிட் போட்டு அவங்க சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி தேர்தல் வேலையை இப்பத்திலிருந்து வாரத்துக்கு ஒரு நாள் பண்ண சொல்றாங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் பண்ணி அந்த நோட் எழுதி நமக்கு அதை கொடுக்குற மாதிரி ஒன்றிய கழக செயலாளர் பேரூராட்சி கழக செயலாளர்கிட்ட அதை ஒப்படைச்சு அதை மாவட்ட கழகத்துக்கு ஒப்படைச்சு நம்ம அந்த தலைமைக்கு ஒப்படைக்கணும். அப்போ அந்த பகுதியில அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே அறிமுகமாகும். ஒருத்தர் விடாம ஓட்டு நீக்கிறதுல இருந்து ஓட்டு சேர்க்கறதுல இருந்து அங்க டபுள் என்ட்ரி இருக்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டெய்லி நம்ம அந்த வேலை யாருக்கும் சொல்ல போறது. வாரத்துல ஒரு நாள் அந்த 100 ஓட்டு அவருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சுன்னா 30 வீடு 40 வீடு 30 வீடு 40 வீடு அவர் டச்சு வச்சுட்டே இருக்கலாம். இந்த 30 வீடு இது என்னோட 30 வீடு என்னோட எப்படி ஒரு வார்டு செயலாளர் இந்த வார்டு என்னோட வார்டுன்னு சொல்றாரோ அந்த மாதிரி அந்த பூத்துல போட்ட 9 பேரும் இந்த 30 வீடு என்னோடது, இந்த 30 வீடு 40 வீடு உன்னோடதுன்னு சொல்லி வேலை செய்யலாம். அதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. அதை நம்ம சரியான முறையில் செய்யும் போது அது நமக்கு பலன் தரும். இப்போ கொஞ்சம் சிரமமா தெரியலாம், ஆனா அது மிகப்பெரிய பலன்காரங்க நமக்கு தரப்போகுது. இன்னைக்கு யார் யார் அந்த வேலை செய்யறாங்களோ தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க தான் அந்த பூத்துக்கு எட்டு, அந்த 40 வீட்டுக்கு எட்டு அவங்க தான். அவங்களுக்கு எட்டு கிளைக்கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர் தலைமையில அந்த பூத்து செயலாளர் அந்த 9 பேர் வேலை செய்யறாங்க. அதை எப்படி அவங்க அந்த வேலை செய்யணும்னு பயிற்சி தலைமையில ஐடிவிக்கு பொறுப்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ நமக்கு சொல்ல போறாங்க. சொன்னதுக்கு
மீட்டிங் வைக்கும் போது தெளிவா அதை பத்தி நம்ம விரிவாக பேசிடலாம். சிறப்பான